விசாரணை கைதி உயிரிழந்ததை கண்டித்து இரண்டாவது நாளாக மக்கள் சாலை மறியல். இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 300 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பறிமுதல். த்ரிஷா குறித்த கருத்துக்காக வருத்தம் தெரிவித்த பார்த்திபன் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரிவாளால் வெட்டிய புகாரில் கைது செய்யப்பட்ட ஆகாஷை அடித்து காவலர்கள் கொலை செய்துவிட்டதாக கூறி அவரது உறவினர்கள் மானாமதுரை அருகே மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று மறியல் போராட்டத்தை தொடங்கினர். இரவிலும் அவர்களின் போராட்டம் தொடர்ந்தது. அவர்களுடன் அமைச்சர் பெரிய கருப்பன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் பேருந்துகள் சிவகங்கை இளையான்குடி வழியாக 50 கிலோமீட்டருக்கு சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரி வாகனங்கள், ஆம்புலன்ஸ், பால் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. விசாரணை கைதி உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே இலங்கைக்கு கடல் வழியாக கடத்தப்பட இருந்த 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாம்பன் அடுத்த மண்டபம் தெற்கு கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்பட உள்ளதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காரிக்கூட்டம் பேருந்து நிலையத்தில் கியூ பிரிவு மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக மண்டபம் நோக்கி சென்ற சரக்கு வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் மெத்தபெட்டமைன், ஹெராயின், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் சிங்காரத்தோப்பு வலசை பகுதியைச் சேர்ந்த இப்ராஹிம் பாதுஷா மற்றும் அலங்காரத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த முகைதீன் பயாஸ் ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான மண்டபத்தைச் சேர்ந்த ஷேக் ரகுமான் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தனுஷ்கோடி அருகே 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. சென்னை மெரினா கடற்கரையில் ரசிகர்கள் உற்சாகமாக இதை கொண்டாடினர். நம்மளுக்கு சஞ்சு சாம்சன் தானே நம்மளுக்கு 3 வாட்டியும் உயிரை கொடுத்தாரு. பும்ரா தலைவா சும்மா பும்மு 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 போல்ட போட்டு சும்மா நாலா பக்கமும் சதுர வைக்கிறா போல பும்ரா. மொத்தத்துல இது இந்தியா டீம் இல்ல தலைவா, ஒரு கட்டப்பாற டீம் இது. அபிஷேக் சர்மா மொத்தமா லாஸ்ட் மேட்ச் எதுவுமே விளையாடல. இந்த மேட்ச் ஒரு முக்கியமான குரூஷியல் ஆனாரு. எல்லாமே பேக்கப் கரெக்டா பண்ணாங்க. பவுலிங்கும் சூப்பரா இருந்துச்சு, பேட்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே ஆனா சூப்பரா இன்னைக்கு கலக்கிட்டாங்க. நியூசிலாந்து பேட்டிங் அதிகமா அடிப்பாங்க ரன் அப்படின்னு பார்த்தா சர்சர்னு விக்கெட்டை விட்டு 100 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெட்டின்னு போயிட்டாங்க. ப்ரோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது மாதிரி இந்தியா ஆல் ஓவர் ஃபார்மேட் எல்லா ஃபார்மேட்டையும் டாமினேட் பண்றது. இந்தியா வின். ஐ அம் சோ ஹாப்பி. ஐ என்ஜாய்ட் இன் தி மெரினா பீச். சத்தமாக பேசுவதால் முட்டாள்தனம் உண்மையாகி விடாது என்று நடிகரும் இயக்குநருமான பார்த்திபனுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருந்தார். நடிகையுடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் உள்ளதாக குற்றம் சாட்டி அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியுள்ளார். இந்நிலையில் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றது சர்ச்சையாகியுள்ளது. இதற்கிடையே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பார்த்திபன், குந்தவை இப்போது வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கப்பட்டால் நல்லது என்று குந்தவை கெட்டப்பில் காண்பிக்கப்பட்ட த்ரிஷா படம் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எதிர்வினையாற்றிய நடிகை த்ரிஷா, அடிப்படை அறிவு இல்லாமல் பேசப்படக்கூடிய தரம் தாழ்ந்த சொற்கள் யாரை நோக்கி வீசப்படுகிறதோ அவரை விட அந்த சொற்களை பேசுபவரின் தரத்தை தான் பிரதிபலிக்கும் என்று காட்டமாக பதிலளித்துள்ளார். மைக்கை பிடித்து பேசுவதால் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து அறிவார்ந்ததாகவோ அல்லது நகைச்சுவையானதாகவோ மாறிவிடாது என்றும் அது ஒரு முட்டாள்தனமான கருத்து என்றும் சாடியுள்ளார். ஒரு தனிநபரின் வேண்டுகோளுக்கிணங்க தன்னுடைய பெயரும் புகைப்படமும் அந்த நிகழ்வில் சேர்க்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டதாகவும் த்ரிஷா குறிப்பிட்டிருந்தார். நடிகர் த்ரிஷா குறித்து தன்னுடைய கருத்துக்கு நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் வருத்தம் தெரிவித்துள்ளார். எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது என்றும் இதில் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
மாவட்டம் சிறுகனூரில் இன்று நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டின் திடல் மின்னொளியில் ஜொலிக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்துடன் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் திமுக மாநில மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 10 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 650 ஏக்கர் பரப்பளவில் 9 நுழைவு வாயில்களுடன் பிரம்மாண்ட மாநாடு மேடை மற்றும் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 200 ஏக்கரில் தொண்டர்கள் அமர்வதற்காக இருக்கைகள் போடப்பட்டிருக்கும் நிலையில் 40,000 முதல் 50,000 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வகையில் வாகன நிறுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. குடிநீர், கழிவறை, முதல் உதவி மையம் மற்றும் சிற்றுண்டி வசதிகளும் சைவ அசைவ உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாலை 3 மணி அளவில் மாநாட்டு திடலுக்கு வரக்கூடிய முதலமைச்சர் திமுக கொடியை ஏற்றி வைத்த பிறகு மேடையில் உரையாற்ற உள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இதே இடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் முக்கிய வாக்குறுதிகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அதேபோல இன்று நடைபெறவுள்ள மாநாட்டிலும் பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாகவும், துரோகிகளை வெளியேற்றிவிட்டு அதிமுக தற்போது தூய்மையான வலிமையான இயக்கமாக உருவெடுத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மற்றும் பவானியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் தற்போது தீய சக்தியான திமுகவில் தஞ்சம் புகுந்துள்ளதாக ஓபிஎஸ்ஐ மறைமுகமாக சாடினார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி நாங்க காப்பாத்திக்குவோம், எங்களுடைய கட்சியை நாங்க காப்பாத்திக்குவோம். ஆனா உங்க கட்சியை அவரால் காப்பாற்ற முடியாது. முடியுமா? ஏன்னா இங்கிருந்து போனவர்கள எப்பேற்பட்ட ஆளு, சாதாரண ஆளா? திரு ஓபிஎஸ் எப்படிப்பட்டவரு? அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆம வீடு, ஆம என்ன சொல்லுவாங்க, ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடு மாதிரி திரு ஓபிஎஸ் புகுந்த கட்சி அதோட முடிச்சு. 2011ஆம் ஆண்டு காங்கிரஸ் மேலிடத்தில் ரெய்டு நடத்திய போது அடிபணிந்து நின்றது திமுக தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இன்றைக்கு காங்கிரஸ் திமுகவை மிரட்டி 28 இடங்களை பெற்றிருக்கு ஸ்டாலின் அவர்களே. நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எங்களுடைய கூட்டணி இருக்கின்றது. அதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராக முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு அதே கட்சியை சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார் கண்டனம் விடுத்துள்ளதும் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பியுள்ளதும் அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட தாவேகா விழாவில் தன்னுடைய குடும்ப பிரச்சனை குறித்து பேசிய விஜய் அது ஒர்த்தே இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதில் கொடுத்துள்ள ரஞ்சனா, எது ஒர்த்தில்லை, உங்கள் மனைவியா அல்லது உங்கள் திருமண வாழ்க்கையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு பக்கம் மனைவி வீட்டுக்குள் நுழைய நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக செய்திகள் வரக்கூடிய நிலையில் மேடையில் பெண்களுக்கு இலவச சிலிண்டர் பற்றி பேசுவது முரண்பாடாக உள்ளதாக ரஞ்சனா நாச்சியார் சாடியுள்ளார். விஜயின் செயல்பாடுகள் மற்றும் பேச்சுக்கள் இன்றைய இளைய தலைமுறையினரிடையே தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்துவதாக ரஞ்சனா கவலை தெரிவித்துள்ளார். விஜய் பல திருமணங்கள் செய்தாலும் தவறில்லை என்று சமூக ஊடகங்களில் அவருடைய ரசிகர்கள் பதிவிடுவதை சுட்டிக்காட்டிய ரஞ்சனா, தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அந்த வழி என்று விமர்சித்துள்ளார். மற்ற பெண்களுக்கு தாய்மாமனாக சீர் கொடுப்பதற்கு முன் சொந்த குழந்தைகளுக்கு சிறந்த தகப்பனாக இருப்பது முக்கியம் இல்லையா என்றும் அவர் வினவியுள்ளார். தலைவரின் தனிப்பட்ட ஒழுக்கத்தால் நல்ல அரசியல் இயக்கம் தேய்ந்துவிடக் கூடாது என்றும் மோசமான ட்ரெண்ட் செட்டராக மாறிவிடாதீர்கள் என்றும் விஜய்க்கு அறிவுரை வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ் கட்சி தயார் நிலையில் இருப்பதாக அந்த கட்சியின் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். Both the states we have seen that the organization is in full preparedness to go for these elections. There are certain suggestions which have been made by the leadership from both these states. We have taken note of that. திமுகவுடன் கூட்டணி அமைந்ததால் ராகுல் காந்தி மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததாகவும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். புதுச்சேரிக்கு எப்பவுமே காங்கிரஸ் தான், அதில் என்ன மாற்று கருத்து? எப்பவுமே புதுச்சேரிக்கு காங்கிரஸ் பார்ட்டி தான் தலைமை, தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை. இந்நிலையில் சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் திடீர் என்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. உடனடியாக சக நிர்வாகிகள் அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு முதல் உதவி சிகிச்சைக்கு பிறகு அவர் உடல்நலம் தேறியதாக செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் திமுக கூட்டணிக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புலியை பார்த்து பூனை கோடு போட்டுக் கொண்ட கதை என்று சொல்வார்களே, அப்படித்தான்
என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. புதிய பல அறிவிப்புகளையும் மகளிர் நலன்களை கருத்தில் கொண்டு அறிவித்திருக்கிறது. இதனை எதிர்கொள்வதற்கு இத்தகைய வாக்குறுதிகளை வழங்க வேண்டிய கட்டாயம் இருந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது எந்த வகையிலும் திமுக கூட்டணியின் செல்வாக்கை பாதிக்காது. இதேபோன்று விஜயன் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி அவருடைய பாணியிலேயே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் விமர்சித்துள்ளார். அதெல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கான அவருடைய பாணியிலே சொல்லணும்னா அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒர்த் இல்லை. எல்லாமே ஆந்திரா, தமிழ்நாடு, ஏனைய மாநிலங்களில் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கைகளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அவர் வெளியிட்டிருக்கிறார். விஜய் அறிவித்திருக்கக்கூடிய பெரும்பாலான திட்டங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளதாகவும் வேல்முருகன் தெரிவித்தார். பல தசாப்தங்களாக வாரிசு அரசியலை எதிர்த்து வந்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மகன் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இணைந்த தருணம் தான் இது. பீகாரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்தது. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரான நிதிஷ்குமார் அந்த மாநிலத்தில் 10வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் முதலமைச்சராக பதவி வகித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இது பீகார் அரசியலில் பெரும் திருப்பமாக அமைந்துள்ளது. முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த மாநிலத்தில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் துணை முதலமைச்சராக நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் பதவியேற்பார் என்றும் தகவல் வெளியானது. இந்நிலையில் நிஷாந்த் குமார் பாட்னாவில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் கட்சி அலுவலகத்திற்கு சென்று அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியில் இணைந்தார். அப்போது பேசியவர் அனைவரும் தன் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்ற பாடுபடுவேன் என்றும் உறுதியளித்தார். கடந்த 20 ஆண்டுகளில் தன்னுடைய தந்தை செய்ததை நினைத்து ஒட்டுமொத்த நாடும் பெருமைப்படுவதாகவும் நிஷாந்த் குமார் தெரிவித்தார். கோடைக்காலம் முழுமையாக தொடங்குவதற்கு முன்னரே ஏசிக்களின் விலையை 5 முதல் 15% வரை அதன் உற்பத்தியாளர்கள் உயர்த்தியுள்ளனர். அதிகரித்து வரும் தாமிரம், அலுமினியம் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை, எரிசக்தி சேமிப்புக்கான மத்திய அரசின் புதிய தரக்கட்டுப்பாடுகள், அந்நிய செலாவணி மாற்றங்கள் ஆகியவற்றால் ஏசி விலை 15% வரை உயர்ந்துள்ளது. தாமிரத்தின் விலை உயர்வு, சரக்கு கட்டண உயர்வு மற்றும் புதிய எரிசக்தி திறன் தரநிலைகளின் தாக்கம் ஆகியவற்றை காரணம் காட்டி டைக்கின், வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், எல்ஜி, ஹேயர் மற்றும் மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் பல்வேறு மாடல்களின் விலை உயர்வை அறிவித்துள்ளன. பொதுவாக இத்தகைய விலை உயர்வுகளை தொழில்நுட்ப மாற்றங்கள் மூலம் நிறுவனங்கள் கட்டுப்படுத்தும். ஆனால் இந்த முறை மூலப்பொருட்களின் விலை உயர்வும் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியும் சேர்ந்து இரட்டை தாக்குதலாக அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. விலை உயர்வு குறித்த செய்தி அதிர்ச்சி அளித்தாலும் இந்த ஆண்டு கோடை வெயில் முன்கூட்டியே தொடங்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் ஏசி விற்பனை குறையாது என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவின் ஏசி சந்தை சுமார் 13.5 மில்லியன் யூனிட்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வோல்டாஸ், எல்ஜி, டைக்கின், ப்ளூ ஸ்டார், ஹிட்டாச்சி, பானாசோனிக் மற்றும் லாய்ட் போன்ற நிறுவனங்கள் சந்தையில் போட்டியில் உள்ளன. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரக்கூடிய 11ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் MBBS, BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மூலமாக மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்வுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்கியது. ஆன்லைன் வழியாக விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் நாட்டின் பல இடங்களில் இணையதளம் முடங்கியது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் கடந்த 4 நாட்களாகவே பிரச்சனை இருந்து வந்த நிலையில் பலரும் விண்ணப்பிக்க முடியாத நிலை இருந்தது. நேற்றும் சர்வர் முடங்கியதால் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என்றும் இணையதள செயல்பாடுகள் மிகவும் மெதுவாக இருந்ததால் விண்ணப்பிப்பதில் சிக்கல் எழுந்ததாக மாணவர்கள் தரப்பில் புகார் கூறப்பட்டது. இதையடுத்து நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரக்கூடிய 11ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது.